பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான வாக்குத்தத்தமானது உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 30வது வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. வனாந்திரத்திலும் எகிப்தில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய இஸ்ரவேலின் ஜனங்களோடு கூட இருந்தது போல இருந்து அவர்களை நடத்தி செங்கடலை பிளந்து அவர்களை வெட்டாந்தரையாய் அந்த தண்ணீரை அவர் வற்ற செய்து அதன் வழியாக அவர் நடத்தி வந்தது போல, சத்துருக்களை கடல் ஆழத்தில் மூழ்கடிக்க செய்தது போல, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களோடு கூட தேவன் பேசுகிறார். நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், சத்துரு உங்களை பின்தொடர்ந்து கொண்டு வந்திருந்தாலும், சத்துரு உங்களுக்கு முன்பாகவோ வலதுபுறமோ இடதுபுறமோ நின்று உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும், நீங்கள் பயத்தின் ஆவியினால் கட்டப்பட்டிருந்தாலும், தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு, யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது, நானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வனாந்தரத்தை செய்து வந்தது போல ஒண்ணுமே இல்லாத வனாந்திரம் இல்லையா, வெறும் மணல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வனாந்திர பிரதேசம், நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்ற பொழுது அந்த வனாந்திரத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வனாந்திர தேசத்துல எப்படி நடந்து வந்திருப்பார்கள் என்று அதிகமா யோசிப்பது உண்டு. அந்த இடத்துல தாவீது ராஜாலாம் யுத்தம் பண்ணும் பொழுது போய் ஓடி ஒளிந்தது அந்த இடங்களான நான் அதிகமாய் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்பெல்லாம் இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது அதிகமாய் நான் ரொம்ப 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 யோசித்த காரியங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் அது எனக்கு ஞாபகம் வருது. உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்தீர்கள் என்றால் அவர்களுக்காக அன்றைக்கு தேவனாய் கர்த்தர் யுத்தம் பண்ணி சத்துருக்கள் கைகளிருந்து அவர்கள் விலக்கி மீட்டி பாதுகாத்து அவர்கள் ஆசீர்வதித்து பாலும் தேனும் மூடுகிற தேசத்திற்குள், கானான் தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார் என்றார். இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்கு யாக்கோபு அவர்கள் வழியா வந்தது போல அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அவர்களை நம் காணவில்லை என்றாலும் நம்முடைய கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்து மூலம் எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நாட்கள் நமக்கு தந்திருக்கிறார். அதை தான் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது செய்தது போல உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுது. அவருடைய வார்த்தை நமக்காக பட்டயமாய் கடந்து செல்லுது. அவருடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ரத்தத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேச உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் எப்பேற்பட்ட பிரச்சனையில் போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும், எனக்காக பரிந்து பேசுவோ எனக்கு உதவி செய்யவோ யாருமே இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிங்க. எல்லா பிரச்சனையிலும் கர்த்தரை முன்னால வைங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க பின்னாலே சென்றால் போனால் போதும், எல்லாவற்றையும் செயல்படுத்திக் கொள்வீர்கள், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.